மக்களே எப்படி இருக்கீங்க? நான் அன்றைக்கி இந்த சாடா பின்ட்டு அந்த பஞ்சாப் வில்லேஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு வீடியோ போடல. எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், டயராக இல்லை, வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் பாருங்கள், எங்கள் பஸ் அங்கே பார்க்கிங்கில் நின்றுச்சு, பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த டிக்கெட் கவுண்டர் வாங்கக்கூடிய இடம். இப்போ எல்லோரும் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த பாருங்கள், இதுதான் சாடா பின்ட்டு என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இது நாங்கள் காட்டுறது பூராமே என்ட்ரன்ஸ் தான். இன்னும் அந்த வில்லேஜ் அவங்க அந்த வில்லேஜுக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் இன்னும் உள்ளே என்ட்ரு ஆகலை. நாங்கள் போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல தண்ணி செழிப்பான இடம் பார்த்திங்களா, அதனால் இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சைக்கிள் நம்மளை வரவேற்கிறதுக்கு இப்படி ஒரு பெரிய சைக்கிள் வச்சுருக்காங்க. அடுத்து அவங்களோட கல்ச்சர், ட்ரெஸ் கல்ச்சர் எல்லாமே. அப்புறம் அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம் அந்த வில்லேஜுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். போகிற வழியில் ஒரு கட்டிலை பார்த்தோம், அசந்துட்டோம். என்ன பெரிய கட்டில், எல்லாமே கயிறு கட்டில் தான். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த வெளியே கட்டில் போட்டு படுக்கக்கூடிய கல்ச்சர் உண்டு கிராமங்களில். அதுக்கு தான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பிறகு அவங்க சின்ன சின்னதாக வீடு, இந்த வீட்டுக்குள்ளே அவங்க என்ன பயன்படுத்தின பாத்திரங்கள், என்ன மாதிரி பாத்திரங்கள்லாம் பயன்படுத்துவாங்கன்னு, இதெல்லாம் பழைய தான். அப்புறம் ஒரு பெரியவர் இங்கே உட்காந்து பஞ்சாப் கல்ச்சரை பற்றி காட்டிகிட்ருக்காரு. நான் உங்களுக்கு வீடியோலாம் ஷார்ட்டாக தான் காட்டுறேன், ரொம்ப நேரம் எடுத்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். பிறகு இங்கே பாருங்கள், இப்போ தான் வில்லேஜ். இந்த வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்குள்ள வழி இது தான். இந்த வில்லேஜுக்குள்ளே இனி தான் நாங்கள் என்ட்ராகவே போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.